வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஹாப்பி மூன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு உளுந்தங்கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது போல் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3 ஏலக்காய் நம்ம ஊற வச்ச உளுந்தையும் சேர்த்து கூடவே தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்தை வறுத்துட்டு கூடவே பச்சரிசியும் சேர்த்து வறுத்து பவுட்ரு பண்ணிட்டும் செய்வாங்க. நான் இன்றைக்கி இந்த மெத்தடில் தாங்க செஞ்சேன். இப்போ பாருங்கள், உளுந்து நல்ல மைய அரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் மெஷர் பண்ணிக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் வந்தது. அதே பாத்திரத்தில் 2 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. நம்ம கிளறாமல் விட்டுட்டோம்னா அடி பிடிச்சிரும், மொத்தமும் வேஸ்ட்டாக போயிடும். இப்போது பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க. உளுந்தில் ஒரு பச்சை வாசனை வருங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. அடுப்பில் வச்சு வேக வச்சிடணுங்க கஞ்சியை. இப்போது உளுந்து ஒரு சைடு வெந்துட்டுருக்குங்க. இதுக்கு தேங்காய் பால் வேணுங்க. தேங்காய் பால் நான் இன்றைக்கி அரை மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கேங்க. முதல் தேங்காய் பால் போதும். இப்போ பாருங்கள், உளுந்தங்கஞ்சி ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கை விட்டுட்டோன்னா பொங்கி பொங்கி வருங்க. பொங்கி பொங்கி வந்து அடுப்பெல்லாம் ஊற்றி நார் அடிச்சிருங்க. அதனால் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க. நான் இன்றைக்கி இனிப்பு சுவைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பனம் கற்கண்டு, வெல்லம், கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கலாங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற போல் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுறலாங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் இதாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.